அவர்களே, நீங்க உங்க மேல யாராவது பொறாமையாவே இருக்காங்களா? உங்க பேரு பெருமைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உங்க பேர கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்க பேர் இந்த இடத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? கவலையே படாதீங்க. நீங்க மட்டும் ஆண்டவராகிய இயேசுவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவங்கள விசுவாசிப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன். எந்த இடத்துல உங்க பேர கெடுத்து போடணும், உங்க பேரு நீங்க அந்த இடத்துல இல்லாம இருக்கணும், அப்படிலாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, அந்த இடத்துல கடவுள் வந்து உங்கள உயர்த்துறத பார்க்கலாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 26 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து அந்த பெலிஸ்திய தேசத்துல கேரார்ல இருந்தார்ல. அப்ப இருக்கும்போது அவருக்குன்னு நெறையா என்னன்னா ஊற்றுக்கள வந்து தோண்டி வச்சிருப்பாங்க. ஊற்று தோண்டி அந்த இடங்கள்லாம் டெசர்ட் ஏரியா தானங்க. அங்கன பூரா ஊற்றுக்கள தோன்றி, அதுல கிணறுகள வச்சு தங்களுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. அப்ப ஆபிரகாம் வந்து ஷிஃப்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த பெலிஸ்தியர் என்ன தெரியுங்களா செய்தாங்க? ஆபிரகாமுக்கு தோண்டுன அந்த கிணறு மற்ற இப்ப நம்மலாம் என்ன செய்வோம்? அது ஒரு ஆசீர்வாதம் தானங்க. தண்ணீங்கிறது மற்றவங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனமா இருந்துட்டு போகுதுன்னு தானங்க விடுவோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமைங்க. எதுக்கு அந்த மனுஷனோட பேர் இங்க இருக்கணும்? அவர் வெட்டுனதெல்லாம் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, அவர் வெட்டுன துறவுகள், அந்த கிணறு வெட்டியிருந்தாருங்க, அப்படியே மூடி போட்டுட்டாங்கங்க. எவ்வளோ ஒரு வேதனை பார்த்தீங்களா? ஆனா அவரோட மகன் அதே இடத்துக்கு போறாருங்க அந்த பஞ்ச காலத்துல. போனப்ப அவருக்கு அது யோசிக்கிறாரு. எங்க அப்பா தோண்டுன கிணத்தெல்லாம் இந்த ஜனங்கள் வெட்டி மூடி போட்டுட்டாங்களே சொல்லி, அதெல்லாம் தோண்டுறாங்க. அதெல்லாம் திரும்ப தண்ணி வந்துச்சாங்க. கடவுள் எந்த இடத்துல ஆபிரகாமோட பேர் அங்க இருக்கக்கூடாதுன்னு அந்த பெலிஸ்தர் நினைச்சாங்களோ, அதே இடத்துல அவங்க மகன் மூலமாக அந்த இடத்துக்குள்ள பூரா திரும்ப அதே கிணறுகளை, ஊற்றுக்களையும் தோண்ட செய்தாருங்க. அது தோண்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தர் ஜனங்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. "நீ எப்படி தோண்டலாம்? அதெல்லாம் எங்களோடதும்பாங்க." யாரோடது? ஆபிரகாமோடத எங்களோடதுன்னு வந்து சொந்தம் கொண்டாட வருவாங்கங்க. ஆனா கர்த்தரோட கிருபை அந்த இடத்துல இருந்ததுனால, யாரு ஈசா கூட இருந்ததுனால, அவன் வர வர அந்த இடத்துல விருத்தி அடைந்து பெரிய கனவானா மாறினாராங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.